ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சின்ன வயசுல ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தாங்க பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு படகோட்டி. ராமேஸ்வரத்தில் தான் வாழறாரு. அப்போ வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஆவரேஜான பையன் தான். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டோன்னு வேலையும் பார்ப்பானாம். அந்த டைமில் இவர் வந்து பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவானாம். தனுஷ்கோடியிலேருந்து ராமேஸ்வரம் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவானாம். அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கு, ஒரு கனவு இருந்திருக்கு. இவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது வானத்தில் பார்ப்பானாம், நிறைய பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்குமா. சரி, இந்த பறவைகள்லாம் பார்த்துட்டு நம்ம ஏன் வானத்தில் வந்து பறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காரு. அந்த கனவு தாங்க நிஜமாயிருக்கு. ஆமாங்க. காலேஜ் முடிக்கிறாரு. காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அதில் ப்ராஜெக்ட்டும் தராங்க. அந்த சவாலான ப்ராஜெக்ட்டையும் முடிக்கிறாரு. சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து ஒரு பைலட் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கு. அதுக்காக ட்ரை பண்ணுறாரு ஏர்ஃபோர்ஸில். கிட்டத்தட்ட 9 பேர் போகிறாங்க. அதில் 8 பேர் செலக்ட் ஆகுறாங்க. இவர் மட்டும் தாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ அவரை யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முப்படைகளின் தலைவர். அவர் தாங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் இருந்திருக்காரு, சயின்டிஸ்டாக இருந்திருக்காரு, எல்லாமாவும் இருந்திருக்காரு, நிறைய அவார்டும் வாங்கியிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களை எங்கே ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அதை மறந்துடாதீங்க. பாய், டேக் கேர்.